தொடங்கிடலாங்க. அனைவரையும் மற்றும் ஒரு இனிய ஞாயிறு மாலை பொழுதில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அந்திமுற்றம் தொடர்ந்து ஏதாவது ஒரு டாபிக்ல நம்மளோட உறுப்பினர்களை பேச வைக்கிறது தான் நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருது. அதில் சிறப்பாக எவ்ரி வீக் ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி, ஏதாவது ஒரு தலைப்பில் பேசி கொண்டு வருகிறார்கள். இப்போ இந்த வாரம் தாரிணி தேவி அவர்கள் அவங்களோட தேடல் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பேச இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்ன இதில் இணைந்துள்ள அனைத்து வாசல் அன்பர்களுக்கும் வாசல் உறுப்பினர் இல்லாத அன்பர்களுக்கும் வருக வருக என வரவேற்கிறோம். முதற்கட்டமாக வாசல் பட்டயம் வாசிப்பதற்காக ஆர்கே ரமேஷ்குமார் அவங்கள அன்புடன் அழைக்கிறேன். வாங்க ரமேஷ். ஈரோடு வாசல் உறுப்பினர்களாக நம் படைப்புத்திறன், ஆளுமைத்திறன் மற்றும் உடல் மன நலத்தினை மேம்படுத்திடவும், சமூக பங்களிப்புடன் இளைய தலைமுறைக்கு வழிகாட்டிடவும் நம் அமைப்பு தரும் வாய்ப்புகளை தேடல் உள்ளவர்களுடன் ஒன்றிணைத்து முழுமையாகவும் சரியாகவும் பயன்படுத்திக் கொள்வோம். எல்லைகளை தாண்டி பயணிப்போம். நன்றி. மிக்க நன்றிங்க ரமேஷ். அடுத்ததா நம்ம சிறப்பு விருந்தினர் தாரிணி தேவி அவங்கள பத்தி போறதுக்கு முன்ன நம்ம வாசலோட நோக்கம் மற்றும் இதில் கலந்துள்ள அனைவரையும் பற்றி வரவேற்பதற்கு ஆனந்தி ஆரூரன் அக்கா அவங்கள வருக வருக வரவேற்கிறேன். ஆனந்தி ஆரூரன் அக்கா வாங்க. வணக்கம். ஈரோடு வாசல் அமைப்பின் அந்திமுற்றம் என்கிற நிகழ்விற்கு கலந்து கொள்ள வந்திருக்கும் ஈரோடு வாசல் அமைப்பின் தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் வழிகாட்டுதல் குழுவினர் மற்றும் வாசல் உறுப்பினர்களையும் வாசல் அல்லாத இணைய வழியில் இணைந்திருக்கும் நட்புகளையும் உறவுகளையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்வின் சிறப்பு பேச்சாளராக தேடல் என்கிற தலைப்பில் உரையாற்ற உள்ள தாரிணி தேவி அவர்களை ஈரோடு வாசல் சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன். நன்றி. நன்றிங்கா. அடுத்ததாக நமது சிறப்பு விருந்தினர் தாரிணி தேவி அவங்களை பற்றி அறிமுகம் செய்வதற்காக நமது வாசல் உறுப்பினர் தம்பி கோடீஸ்வரன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். கோடீஸ் வாங்க. நன்றிங்கண்ணா. எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுனா, இன்னைக்கு காலையில கென்ய எழுத்தாளர் தூக்கி வா தியாங்கோ அவரோட மறைவு பத்தி ஒரு நினைவு கட்டுரை ஒண்ணு இந்து தமிழ் திசையில படிச்சிருந்தேன். அதுல ஒருத்தர் யாரு அப்படின்னு சொல்லி தன்னை ஒருத்தர் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சுதான் அவங்க தன்னை சுற்றி அவங்களோட செயல்பாடுகள், தன்னை சுற்றி இருக்க அவங்களோட அணுகுமுறை, அவங்க என்ன பண்றாங்க, எதுக்காக பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாம் இந்த சமூகத்துக்கு அவங்களுக்கு இருக்கிற அந்த இணைப்பு, இது எல்லாமே எப்படிங்கிறது முடிவாகும் அப்படிங்கிறத பண்பாடு அப்படிங்கிற பின்புலத்துல அவர் நிறைய எழுதியிருக்கா சொல்லியிருப்பாங்க. அதை இந்த தலைப்போடையும் நான் பொருத்தி பார்க்கறது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். தேடல், ஏன்னா அது இல்லை அப்படின்னா நாம யார் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ அப்போ இவங்க தாரிணி தேவி அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அவங்க இப்போ எது அவங்களை இந்த இடத்துக்கு நகர்த்திட்டு வந்துச்சு, எது வாசல் நோக்கி நகர்த்துச்சு, எது அவங்களை எழுத்த நோக்கி நகர்த்துச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களோட இது என்னன்னு சொல்லி கேட்டப்போ சொன்னாங்க, இந்த மாதிரி அவங்க அப்பா சின்ன வயசுல ஒரு சாதாரண காங்கேயத்தை சேர்ந்த ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்த அவங்க அப்பா ஒரு சூழல்ல இந்த மாதிரி நமக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் கிடையாது, நாமளே தான் நம்மளை காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி அவரு சொன்னதா சொல்றாங்க. ஸோ அப்ப அவங்க யோசிச்சிருக்காங்க, இந்த மாதிரி நாம இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துல இருக்கோம், மற்றவங்க உதவி செய்யக்கூடிய இடத்துல இருக்கோம். ஸோ நம்மளால ஆனதை இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒரு வகையில பண்ணிட்டே இருக்கணும், இந்த சமூக மாற்றத்துக்காகவும் மற்றவங்களுக்காகவும் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த, அன்னைக்கு நடந்த ஒரு விஷயத்த வச்சு இவ்வளவு தூரம் அவங்க இதை எடுத்து வந்திருக்காங்க. அவங்களோட எழுத்துக்கள் மூலமாகட்டும், தொடர்ந்து எழுதுற கட்டுரைகள் மூலமாகட்டும், இதை ஒரு நீண்ட நெடிய பயணம் அப்படின்னு கூட சொல்லலாம். என்னன்னா நம்ம எல்லாத்துக்குமே
சின்ன வயசுல ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும், அது நம்மள வந்து வச்ச நாமளும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்கோம். பட் தொடர்ச்சியா நம்ம வந்து அதுக்காக எவ்வளவு முயற்சிகள் எடுக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அவங்க வந்து ஒரு மென்பொறியாளரா, ஒரு குடும்ப தலைவியா, ஒரு தாயா, இது எல்லா சராசரி மனிதர்களுக்குமே வந்து ஒரு வேலை, ஒரு குடும்பம் அப்படிங்கிறது இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி தொடர்ச்சியா அன்னைக்கு நடந்த ஒரு விஷயத்துக்கு இன்னைக்கு நம்ம இருக்க சூழலை பயன்படுத்தி அவங்க எடுத்துட்டு இருக்க அந்த தொடர் முயற்சிகள், அதை வந்து ஒரு நீண்ட நெடிய பயணம் அப்படின்னு குறிப்பிடுறதுல எந்த வகையிலுமே அது தப்பா இருக்காது. அது மிக சரியாதான் இருக்கும்னு நான் நம்புறேன். அந்த தேடல் தான் அவங்கள வந்து வாசலை நோக்கியும் கொண்டு வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா இவங்களோட படைப்புகளாகட்டும், இவங்க எழுதியிருக்க புக்கு, அதாவது செல்ஃபிஷ் கலோக்கி அப்படிங்கிற அந்த புக் ஆகட்டும், இது எல்லாமே மனிதர்களை பத்தினதாவே இருக்கு. ஸோ ஒரு மனுஷன் தன்னை எப்படி புரிஞ்சுக்கிறான் அப்படிங்கிறதா இதுக்கு என்ன மோட்டிவேஷனா இருக்கும், எது வந்து இவங்களை வந்து இந்த மாதிரி மனிதர்களோடு இணைந்து செயல்படுறதுக்கு ஒரு குழு செயல்பாட்டை நோக்கி அவங்க நகர்த்தி இருக்கும். ஏன்னா வாசல்ல வந்து அவங்க சேர்ந்திருக்காங்க, மற்றவங்க ஹெல்ப் பண்றதை பத்தி அவங்க என்ஜிஓஸ் கூட எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. எது இருக்குன்னு சொல்லி அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களோட ஆதர்ச மனிதர் அந்த ஆதர்ச பொன்மொழி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆச்சரியகரமா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ரத்தன் டாட்டாவே அவங்க நினைப்பு குறிப்பிட்டாங்க. அவரு சொன்ன வேகமா போகணும்னா நம்ம தனியா நடக்கணும், ரொம்ப தூரம் போகணும்னா கூட்டம் சேர்ந்து பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி அவரு சொன்னதை மேற்கோள் காட்டியிருந்தாங்க. அந்த விஷயம்தான் அவங்கள வந்து நம்ம வாசலை நோக்கி இழுத்து வந்திருக்கோம்னு நான் நம்புறேன். இந்த அவங்களோட அவங்க எதிர்நோக்கி இருக்க இந்த ஒரு நெடிய பயணம் அப்படிங்கிறதுல நம்ம வாசல்லையும் அவங்களோட சேர்ந்து நாமளும் இணைந்து பயணிக்கிறதுல நான் ரொம்ப பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் அறிமுகம் செய்து திருமதி தாரணி தேவி அவர்களை பேச வருமாறு நினைக்கிறேன். அதற்கு முன்பாக போன வாரம் நடந்த இபிஎஸ் பயிலரங்கில் வந்து எஃபெக்டிவ் பப்ளிக் ஸ்பீச்சிங் அது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிரபு சார் வந்து கிளாஸ் எடுத்து அதுக்கான ஃபீட்பேக் கேட்டிருந்தாரு. அதை என்னால் அந்த இடத்துல கொடுக்க முடியல. இந்த ஸ்பீச்சை அதுக்கான ஃபீட்பேக்கா அவருக்கு நான் இது பண்ணணும்னு சமர்ப்பணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். இனி தொடர்வது திருமதி தாரணி தேவி அவர்கள். வாய்ப்பிற்கு நன்றி. நன்றி கோடீஸ்வரன். அனைவருக்கும் வணக்கம். என்னை பத்தி இவ்வளவு அழகா சொல்ல முடியும் அப்படிங்கறதே வந்து நான் கோடீஸ்வரன் சாரோட பேச்சுல தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி. இது ஒரு அழகிய மாலை பொழுது. மண்ணும் மலை துளிகளை தேடி வான் நோக்கி காத்திருக்கிறது. இத்தகைய அழகிய தருணத்தில் ஒரு ஆழமான தலைப்பை பற்றி பேச வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். அந்த யோசிப்பின் வெளிப்பாடே இந்த தேடல் என்னும் தலைப்பு. நம்ம ஜெய்பீம் படத்துல கேட்டிருப்போம், தேடல் இல்லாத உயிரே இல்லை, தேடலுக்கு முற்றுப்புள்ளியும் இல்லை. ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டேதான் மனித வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. தேடல் என்பது நம்ம கோடீஸ்வரன் சார் சொன்ன மாதிரி ஒரு நீண்ட நெடிய பயணம். தொலைந்து அல்லது மறந்து போன நம் வாழ்க்கையை, சில நிகழ்வுகளை, நம்மால் அடைய முடியாத வெற்றிகளை, நமக்கு தேவை என்று நினைக்கும் செயல்களை தேடி தேடி ஒவ்வொரு நாளும் அலைகிறோம். தொலைந்த அல்லது மறந்த காதலை, தட்டி கொடுத்து தைரியமூட்டும் துணையை, தோல் சாய்க்க தோல் கொடுக்கும் தோழமையை, என்றோ தொலைந்து போன சுயமரியாதையை, கணவன் வீட்டில் காண கிடைக்காத அன்பை, கனவுகளாய் போன ஆசைகளை, வார்த்தைகளாய் மட்டும் போன எதிர்பார்ப்புகளை, காலம் முழுவதும் வரும் என்று நம்பிய உறவை, இப்படி அன்றாட வாழ்க்கையில் பல விஷயங்களை தொலைத்தும் மறந்தும் தேடிக்கொண்டிருக்கிறோம். தேங்கி நிற்கும் குட்டையில் தேடுவதை விட நதிநீரில் நாம் துளைந்த நம் சுய அடையாளத்தை தேடுகின்றோமோ என்னும் எண்ணம் எப்பொழுதும் என் மனதிற்குள் எழுந்து கொண்டே இருக்கும். யார் நீ என்னும் கேள்வியை எதிர்கொள்ளும் தைரியம் இன்று நம்முள் எத்தனை பேருக்கு இருக்கிறது? என்னையே யாராவது நீ யாருமான்னு கேட்டா நான் டக்குன்னு போய் இன்னாரின் மனைவி, இன்னாரின் மகள், இன்னாரின் மருமகள், இப்படியாக ஒரு சுய அறிமுகம் தருவேன். அதில் நான் யார் என்று நம்மையே யோசிக்க விடாமல் நிழலாய் தொற்றிக் கொள்கிறது பொறுப்புகள். ஆண் பெண் என்றெல்லாம் தேடலுக்கு விதிவிலக்கில்லை. எப்படியெல்லாம் வாழ வேண்டும், இப்படி நான் வாழ வேண்டும், பல கனவுகளோடு பல வெற்றிகளை அடைய வேண்டும், எனக்கு பிடித்ததை செய்ய வேண்டும் என்று பல ஆசைகளுடன் வாழ்க்கை ஒரு கட்டமைப்புக்குள் நம்மை செலுத்தி
அதன் தேவைக்கேற்ப நம்மை நடத்தி செல்கிறது. தேடல் உருவாகும் இடம்தான் எது? இந்த தலைப்பை நான் யோசிக்கும் போதே தேடல் 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 எல்லாமே தேடல் தான். தொலைந்த விஷயங்களையும் தேடுவோம், நமக்கான தேவைகளையும் தேடுவோம். இது எங்கிருந்துதான் உருவாகுது அப்படின்னு ஒரு யோசனை எனக்கு சின்னதா ஒரு யோசனை இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்ப நான் ரொம்ப யோசிச்சு பார்க்கும்போது தேடல் உருவாகும் இடம் பிறப்பு. பிறக்கின்ற தருணத்திலிருந்தே அந்த தேடல் உருவாகுது. பிறப்பு என்பது தொடக்கம் அப்படின்னா இறப்புங்கிறது அதோட இறுதியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அது தேடலின் முடிவாக இருக்கலாம், அல்லது மற்றொரு தேடலின் ஆரம்பமாக கூட இருக்கலாம். அது இன்றும் ஒரு புரியாத புதிர்தான். இந்த இடைப்பட்ட வாழ்நாள் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட வாழ்நாளில் ஏதோ ஒரு விஷயத்திற்காக எதையோ அடைய வேண்டும் என்னும் நோக்கத்திற்காக நாம் தேடுகின்றோமே, அதுவே நம் தேடலின் நிஜமான மேடை. கல்வி, செல்வம், வேலை, புகழ், காதல், அன்பு, மகிழ்ச்சி, நிம்மதி, இப்படியாக நாளொரு வண்ணம் தேடலின் பரிமாணம் மட்டுமே மாறுகிறதே தவிர தேடல் என்றும் முடிவில்லாத பயணமாகவே இருக்கிறது. நம் தேடல்கள் அனைத்தும் வெளிப்புற உலகை சுற்றியே இருக்கிறதோ என்னும் ஒரு எண்ணம் என்னுள் உண்டு. பிறர் தரும் அங்கீகாரம், சமூகம் உருவாக்கிய அளவுகோல் என்று ஓடிக்கொண்டிருக்கிறோம். இதுதான் உண்மையான தேடலா? எதற்காகவோ யாருக்காகவோ எதையோ தேடி அலையும் நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் அந்த தேடலில் துளைந்தும் மறைந்தும் போவது நம்மையே என்று? என்றாவது ஒரு நாள் நான் யார், என் விருப்பங்கள் யாருக்காக தியாகம் செய்யப்பட்டன, நான் இன்று வாழ்வது என் ஆசையா அல்லது பிறரின் எதிர்பார்ப்புக்காகவா, இவ்வாறான கேள்விகளை நீங்கள் உங்களிடையே கேட்டதுண்டா? அடப்போமா, காலையில எழுந்து காப்பி ஓட தொடங்கி கணவன், பிள்ளைகள், மாமனார், மாமியார் இவர்களின் தேவைகள் முடித்த பின் அலுவலகத்திற்கு சென்று பிடிக்குதோ பிடிக்கலையோ வேலையை முடிச்சிட்டு திரும்பவும் வீடு திரும்பி ஒரு மனைவியாக, மருமகளாக, மகளாக, அம்மாவாக தன் கடமைகளை நிறைவேற்றி விட்டு படுக்கச் சென்றால் எது சரியா நடக்குதோ இல்லையோ அலாரம் டான் அடிச்சிரும், அடுத்த நாள் ஆரம்பமாயிரும். எதற்கு ஓடுகின்றோம் என்று தெரியாமலே தனக்கென்று ஒரு 10 நிமிடம் கூட ஒதுக்க முடியாமல் வீட்டுக்குள்ளேயே, அதுவும் தன் சொந்த வீட்டுக்குள்ளேயே சாவி கொடுக்கும் பொம்மைகளாய் சுற்றி சுற்றி பாதம் தேய்ந்து கனவுகள் களைந்து தன்னை தொலைந்து தேடக்கூட நேரமில்லாமல் வாழும் பொம்மைகள் எத்தனை பேர்? பெண்களை பற்றி மட்டுமே பேசுகிறோம், ஆண்களுக்கு தேடல் இல்லையா என கண்டிப்பா எல்லாரும் சண்டைக்கு வருவாங்க. பெண் 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 உரிமை பத்தி மட்டுமே பேசுறீங்க, பெண்ணுக்கு மட்டுமே தேடலா, ஆண்களுக்கு இல்லையா? ஏன் இல்ல? பெண்களை விட அதிக தேடல் ஆண்களுக்குத்தான் உண்டு. சிறு வயதிலேயே அவர்களிடம் ஒரு எதிர்பார்ப்பு விதைக்கப்படுகிறது. நீ வலிமையானவனாக இருக்க வேண்டும், நீ குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்னும் பல எதிர்பார்ப்புகளை அவர்கள் மேல் இந்த சமுதாயம் திணிக்கிறது. ஆண்கள் அழக்கூடாது என்று யாரோ சொன்னதை நம்பி கண்ணீரை மறைத்து கஷ்டங்களை மறந்துகிறார்கள். கடமை என்னும் பின்னால் ஒளிக்கும் நிழலாக வாழ்கிறார்கள். ஆணுக்கும் கனவுகள் உண்டு, ஆணுக்கும் ஆதரவு தேவை. ஆணின் தேடலும் துளைந்த அவன் கனவுகளின் ஈரம் இருக்கும். அவர்களுடைய தேடல் மிகவும் கடினமானதாகவும் பொறுப்புகளால் நிரம்பியதுமாக இருக்கிறது. நம்மை நாமே தேடி பிடிப்போம் என்று நினைக்கும் பொழுது வெகு தூரம் சென்றிருப்போம். அப்பொழுது காலம் கூட கை கொடுக்காமல் போகலாம். நான் எங்கே என்ற கேள்விக்குள் பதிலும் மறைந்திருக்கிறது. நம் தேடலின் பயணம் மிகுந்த வலியுடனும் எதிர்பார்ப்புகளுடனும் அழகான உணர்வுகளுடனும் பெரும் மன திருப்தியுடனும் இருக்கும். அது மன நிம்மதியையும் வாழ்வின் அர்த்தத்தையும் உணர்த்தும். நம் தேடலில் வெற்றி தோல்வி முக்கியமில்லை. தேட வேண்டும் என்றும் எண்ணம் இருந்தால் போதும். எண்ணற்ற தேடல் நிறைவேறாது என்று தெரிந்தும் தேடுவோம். அவ்வாறான ஒரு தேடலில் இன்று நானும் தொலைந்து போய் கொண்டிருக்கிறேன். 2022 என் வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம். அனைத்துமாயிருந்த என் தகப்பனார் ஒரு காலை திடீரென்று மறைந்து போகிறார். அந்த சூழலில் என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவ்வாறான ஒரு இக்கட்டான நிலைமை. ஒரு பெரிய கூட்டு குடும்பம், 10 பேர் கொண்ட கூட்டு குடும்பம். அந்த கூட்டு குடும்பத்தை ஒற்றையாளாக நின்று நடத்தி வந்தவர் ஒரு நாள் காலையில் இல்லை. என்ன செய்ய போகிறோம் என்று யாருக்கும் தெரியவில்லை. இறுதி சடங்கை செய்வதற்கு கூட யாரை அழைப்பது என்று தெரியவில்லை. யாரிடம் போய் கேட்பது என்று தெரியவில்லை. அவ்வாறான ஒரு சூழல். அத்தகைய சூழலில் என்னையும் துளைத்து, என்னை சார்ந்தவர்களையும் துளைத்து, அனைத்தையும் துளைத்து நின்று கொண்டிருந்தேன். இன்றும் நினைவிருக்கிறது. 1 வருட காலம் கேட்பதற்கு கேலியாக கூட இருக்கலாம்.
டைம் டிராவல், பேரலல் யூனிவர்ஸ், சோல் கிட்ட பேசுறவங்க, இப்படி எதையோ தேடிக்கிட்டு இருந்தேன். எங்கேயாவது ஒரு மூலையில் ஏதாவது ஒருவரிடம் அந்த அன்பை பார்க்க மாட்டோமா? அந்த மனிதரைப் போல் ஒருவரை நாம் மீண்டும் சந்திக்க மாட்டோமா? என்ற எண்ணம், என்ற தேடல் என்னை விட்டது. உலகத்துல 7 பேர் ஒரே மாரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையா இருக்குமோ? எங்கேயாவது ஒரு இடத்துல, ஏதாவது ஒரு நாட்டுல நம்ம அப்பா மாரி ஒருத்தங்க இருக்க மாட்டாங்களோ? அப்படிங்கிற ஒரு அ ஆழமான தேடல் அப்படின்னு சொல்லலாம். அது மீண்டு வர முடியுமான்னு தெரியாது. அந்த தேடலுக்கு பதில் கிடைக்குமான்னு தெரியாது. அது மனசுக்கு புரிஞ்சுது. நீ தேடும் ஒரு தேடல் இல்ல. அது நடக்கப் போறதில்லைன்னு தெரிந்தும் அந்த தேடலை நோக்கி நான் பயணித்துக் கொண்டே இருந்தேன். இப்படிப்பட்ட தேடல்களும் பலரின் வாழ்க்கையில் இருக்கிறது. எதையோ ஒன்றை நாம் என்றோ தொலைத்துவிட்டு, அது கிடைக்காது என்று தெரிந்தும் தேடுவோம். அது மன நிம்மதிக்காக. தேடல் என்பது நிறைவேற வேண்டிய ஒன்றல்ல. நாம் தேடிக்கொண்டே இருக்கும்போதுதான், உண்மையில் நமக்கான வாழ்க்கையை வாழ்கிறோம். ஓடும் வாழ்க்கை சக்கரத்தில் மாட்டிய புத்தக காகிதத்தில், நான் பெரியவளாகி இதை செய்ய வேண்டும் என்ற வார்த்தைகளும் சிக்கித் துளைந்து போய்விட்டன. தேடிக்கொண்டே இருங்கள். ஏனெனில் அந்த தேடல் தான் உங்களை உங்களாகவும் மீண்டும் உருவாக்கும். இன்னைக்கு நீங்க என் பழைய போட்டோவ பார்த்துட்டு கூட யோசிச்சிருக்கலாம். ஒருவேளை ப்ராக்ஸியோ, அதுல வேற மாரி இருந்தாங்க, இதுல வேற மாரி இருக்காங்க. அந்த பழைய தரணி தேவியவே நான் இன்னும் தேடிக்கிட்டு இருக்கேங்க. அதுதான் உண்மை. ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும், ஒவ்வொரு பெண்ணாகட்டும், ஆணாகட்டும், யாராக இருந்தாலும் எதையோ ஒரு விஷயத்தை நோக்கி பயணித்துக் கொண்டே இருப்பார்கள். பொறுப்புகள், கடமைகள் அனைத்தும் முக்கியம்தான். ஆனால் அவைகளுக்கு மத்தியில் உங்களை துளைத்து விடாதீர்கள். தேடல் என்பது உங்களை மீண்டும் உயிர் பிறப்பிக்க வைக்கும். தேடுவோம் நம் வாழ்க்கையின் அர்த்தத்தை, காணாமல் போன நம் நிஜத்தை, மறந்து போன நம் அடையாளத்தை, கரைந்து போன நம் கனவுகளை, நீ யார் என்னும் கேள்விக்கான பதிலை. நீங்கள் எழுதுங்கள் உங்கள் வாழ்க்கையை. கடமைகளையும் தாண்டி கனவுகளை முன்னெடுத்துச் செல்லுங்கள். என்றாவது ஒரு நாள் உங்கள் தேடலுக்கான வெற்றி கிடைக்கும். வெற்றியே கிடைக்கவில்லை என்றாலும் தேடிவிட்டோம் என்ற நிம்மதி கிடைக்கும். தொலைந்து போக வேண்டாம். தேடுவோம் நம்மை நாமே. கண்டுகொள்வோம் நமக்கானவைகளை. வாழ்க்கையில் மற்றவர்களுக்காக வாழ்வதைக் காட்டிலும் நமக்கும் சற்று நேரம் ஒதுக்குவோம். ஒரு நிமிடம் நமக்கான நேரத்தை ஒரு நாள் ஒதுக்கினால் கூட நாம் வாழ்வதற்கான அர்த்தத்தை அனைவரும் உணருவோம். முடிவில்லா பயணத்தில் முடிவை தேட வேண்டாம். நமக்கான அடையாளத்தை தேடுவோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உண்ணும் உணவிலிருந்து உடுத்தும் உடை வரை அனைத்தையும் பிறர் அதை செலக்ட் பண்ண வேண்டாம். நம்மளுக்கான தேவைகளை நம்ம செலக்ட் பண்ணிக்குவோம். ஒரு சின்ன கடைக்கு போனா கூட ஒரு சாரி எடுக்கிறோம் அப்படின்னா, பெண் போறோம் சாரி எடுக்கிறோம். எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒண்ணு எடுத்துட்டு வருவோம். இங்க வரும்போது மனசுக்குள்ள ஒரு சின்ன நெருடல் இருக்கும். நமக்கு பிடித்ததை எடுத்திருந்திருக்கலாமோ அப்படின்னு. எதற்காகவும் யாருக்காகவும் எதையும் நாம் இழக்க தேவையில்லை. குடும்ப பொறுப்புகள் முக்கியமானவை. நம்மை சுற்றி இருப்பவர்கள், நம்மளை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் நமது நேரம் தேவைப்படும். அதையும் கொடுப்போம். நமக்கான நேரத்தையும் நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்வோம். நமக்கான அடையாளத்தை வயது என்னும் ஒரு வரம்பை வைத்து அளவுகோல் கொண்டு அளக்காமல் நமக்கான அடையாளத்தை என்றாவது ஒரு நாள் அடைவோம் என்னும் தேடலில் நாம் துளைந்து போவோம். தவறில்லை. தேடுவோம். தேடிக்கொண்டே இருப்போம். நமக்கான அடையாளம் கிடைக்கும் வரை. நன்றி. மிக்க நன்றிங்க தாரிணி. தேடல் பற்றி இவ்வளவு தூரம் சொன்னது எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்குது. இவ்வளவு இருக்குதா தேடல்ல அப்படிங்கிறது நிறைய உதாரணங்களோட எடுத்து சொன்னீங்க. ஸோ தேடும் கட்டாயம். ஒவ்வொருத்தரையும் இது ஒரு தேடலின் தொடக்கமா வச்சு தேட சொல்லுவோம். நீ யார் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்க, உனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணு. இதெல்லாம் ரொம்ப வேல்யூபிளான இந்த குடும்ப சூழ்நிலை, லௌகீக வாழ்க்கையில நம்ம அதெல்லாம் மறந்து போயிருவோம். அத இடையில ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு, இல்ல உனக்காக ஒரு 1 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணு, செலவு செய் அப்படின்னு சொன்னது ஒரு அற்புதமான ஒரு கருத்து. நன்றி. தேடல் பற்றி மேலும் பேசுறதுக்கு, கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா பேசுறதுக்கு, நமது வாசல் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் யாராவது ஜாயின் பண்ணியிருந்தா பேசலாம் வாங்க. மெட்ரோ தெரியும். சவுண்ட் வருமா? அந்த அளவுக்கு
வயது வணக்கம் உயர்த்தினீங்கன்னா தாரிணி. நீங்க பேசுங்க. தேங்க் பேசுங்கக்கா. பேசட்டுமா கண்ணு? ஓகே. பேசுங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. நீங்க தேடல் வந்து நன்றி அப்பாவை இழந்துட்டு தேடுனேன்னு சொன்னப்ப பாருங்க, இன்னும் என் குரல் கொஞ்சம் கமற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த ஒரு வழியில இருந்து நான் ஒரு தேடல்ல போனேன். அந்த 1 இயர் ஒரு 2 வருஷம் நான் தேடினது என் வாழ்க்கையில நிறைய தேடிட்டு இருந்தேன். ஆனா இன்ன வரைக்கும் எல்லாத்துக்காக தான் நம்ம வாழ்றோம். நமக்காக நம்ம என்ன வாழ்ந்தோம் அப்படிங்கிற ஒரு தேடல் வந்து எனக்குள்ள இன்னுமே இருந்துகிட்டே தான் இருக்கு. இப்பதான் கொஞ்சம் அந்த வாசலுக்கு வந்ததுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் என்ன நான் நிறைய விஷயங்கள நான் மாத்திக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் தேட ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப சிறப்பா பேசுனீங்க. நன்றி. என்ன சொல்றது, ஒரு கவிதைகளை வாசிச்சு அந்த கவிதை மூலம் அந்த தேடலை கொடுக்கிற மாதிரி உங்களுடைய குரல் வளமும் அவ்வளவு அழகா இருந்தது. நீங்க கேட்டது அந்த உணர்ச்சி பூர்வமா வந்தது அப்படியே மனசுக்குள்ள கடத்துறது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. 2வது கோடிஸ், நீங்க இபிஎஸ்ல கலந்துகிட்டதுக்கு நீங்க ஆரம்பத்துல நீங்க பேச ஆரம்பிச்சப்பவே நான் நினைச்சேன், பிரபு சார் எப்படி அறிமுகப்படுத்தணும்னு சொன்னப்ப எப்படி பண்ணுமோ அந்த பயிற்சியை நீங்க ரொம்ப ஒரு சிறப்பா பண்ணுனீங்க. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சி. 2 பேர்த்துக்குமே வாழ்த்துக்கள். நன்றிங்கக்கா. நன்றி. நன்றிங்கக்கா. தாரிணி வணக்கங்க. வணக்கங்க. மிக அருமையானது ஒரு உரை ஆக்சுவலி. தேங்க் கொஞ்சம் எமோஷனல் கோஷன்ட்டோட இருந்ததுன்னு சொல்லணும். எல்லாத்துக்குமே அந்த ஒரு ஃபீல் இருந்தது. இந்த தலைப்பே வந்து யோசிக்க வச்ச தலைப்பு ஒவ்வொருத்தரையும். சோ அத வந்து நீங்க அடையாளம் அப்படிங்கிற ஒரு இதோட தொடர்புபடுத்தி சொன்னதும் அழகா இருந்துச்சு. ஏற்கனவே உங்களோட எழுத்து நடை ரொம்ப நல்லா இருக்கு, சிறுகதை விமர்சனம் நல்லா இருக்கு அப்படின்னு ரொம்ப ஒரு வியப்பா தான் பார்ப்பேன். அந்த ஒரு சொற்களுடைய பயன்பாடுங்கிறது உங்களுக்கு இயற்கையாவே அந்த ஒரு வரம்னு நினைக்கிறேன். இதை தொடர்ந்து மேலும் மேலும் எடுத்துட்டு போங்க. ரொம்ப அழகா இருந்தது. எனக்கு இந்த கோலிசோட படம் கூட அடிக்கடி நான் என்னோட மாணவர்கள்ட்ட சொல்லுவேன். அந்த கடைங்கிறது நம்ம அடையாளம்னு சொல்லி அந்த பசங்க வந்து நமக்குன்னு இருந்த முகவரி அது அப்படின்னு அதை மீட்டெடுப்பாங்க. சோ இங்க எல்லாருமே அவங்களோட அடையாளத்தை தேடி போறோம். எனக்கு இந்த இடத்துல ஒண்ணே ஒண்ணு என்ன சொல்ல தோணுதுன்னா, அடுத்தவங்களோட அடையாளத்தை அவங்க தேடிட்டு இருக்கும் போது அதுல ஒரு புற்றீசலாவோ அதுல ஒரு தடையாவோ நம்மளுடைய ஓட்டங்களை செலுத்தாம இருக்கிறதுக்கு முயற்சிப்போமா? இதை நான் அடிக்கடி நினைப்பேன். ஓகே, என்னோட குழந்தைங்க கிட்ட அதை பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைப்பேன் நானு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே நினைக்கும் போது யாருக்குமே எந்த இடைஞ்சலுமே இருக்காது தானே அப்படின்னு தோணும். அதை இங்க பதிவு பண்ணணும்னு நினைச்சேன். உங்களுடைய உரையும் சூப்பர், கோடீஸ்னுடைய அறிமுகமும் சூப்பர். நன்றி, வணக்கம். நன்றிங்கக்கா. ரொம்ப நன்றி. நன்றிங்க. அமேசிங். பேசலாங்களா? சாரி. பேசுங்க. ஓகே. வாங்க. ஏங்க நீங்க படிக்க உங்க ஐஸ் அதை விட ரொம்ப எக்ஸ்பிரசிவா இருந்தது. ஒரு வேர்ட்ஸுமே எனக்கு ஒரு ஜர்னி அப்படியே விஷுவலைஸ் பண்ண வச்சது. அமேசிங்ங்க. எஸ்பெஷலி நீங்க சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், அட்லீஸ்ட் தேடி முடிச்சிட்டோன்ற ஒரு திருப்தியாவது நமக்கு இருக்கும்ல. நம்ம தேடி முடிச்சுட்டு நம்ம அதுல சக்சஸ் அப்படின்றதையும் தாண்டி என்ன தேடுறோம்னு கூட தெரியாம இருக்கலாம். இல்லாட்டி நம்ம ஜேர்னியே தேடுறதா மட்டுமே கூட இருக்கலாம். ஆனா அந்த ப்ராசஸையும் நம்ம என்ஜாய் பண்ணணும். நம்ம நம்மளுக்காக வாழ்றதே கூட கொஞ்சம் குற்ற உணர்ச்சியா நிறைய பேர் நினைப்போம். இல்ல ஐயோ நான் செல்ஃபிஷா இருந்துட்டேனா, ஆம் ஐ நாட் அ குட் டாட்டர், ஆம் ஐ நாட் அ குட் மதர் அப்படின்ற மாதிரி நான் செல்ஃபிஷா இருந்துட்டேனா. ஆனா அதுவுமே கிடையாது. லைஃப் இஸ் ஆல் அபவுட் நம்மள டிஸ்கவர் பண்றது தான் அப்படின்னு ரொம்ப பியூட்டிஃபுல்லா, ரொம்ப டச்சிங்கா இருந்ததுங்க. அமேசிங். ரொம்ப 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 ப்ரவுட் ஆஃப் யூங்க. தேங்க் யூ சோ மச்ங்க. ரொம்ப நன்றி. இதுல ஜாயின் பண்ணதுக்கு. வாசல் குழு மக்களுக்கு இவங்க என்னோட நெருங்கிய தோழி. பல புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. 8ல இருந்து 10 புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள மாதிரி ஒரு ஆள்கிட்ட இருந்து இவ்ளோ பெரிய ஒரு ஃபீட்பேக் கிடைக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றிங்க ரேவதி ஜாயின் பண்ணதுக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. I'm humble for your words and you are amazing. Thank you. நன்றிங்க ரேவதி. நன்றிங்க சார். நன்றி. வாங்க, வேற யாராவது கருத்து சொல்றதுன்னா வாங்க. நான் ஞானஜோதி பேசுறேங்க. சார் பேசுங்க. வணக்கம் தாரிணி. ரொம்ப ரொம்ப அற்புதமா பேசுனீங்க. ஒரு கவித்துவமான பேச்சு. அப்புறம் நன்றிங்க சார். ஆழமான சிந்தனை. ரொம்ப ரொம்ப சிறப்பான சிந்தனை கருத்துக்கள். ரொம்ப அருமையா பேசியிருக்கீங்க. அதாவது இது மட்டுமில்ல, ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனல் ஊக்குவிப்பு. மனிதர்கள் வந்து
தேடாம இருக்க முடியாது. தேடல்ங்கிறது வந்து ஒரு அற்புதமான தலைப்பு. அதுக்கு நீங்க வயசு இல்லைன்னு சொன்னீங்க. 74 வயசுல நான் இன்னும் தேடிட்டு தான் இருக்கேன். தேடல் வந்து அது இறுதி வரை தொடரும். தொடர்ந்துட்டே இருக்கணும். அப்புறம் இந்த தேடல்ல வந்து நம்ம பிறருக்கு உதவியா இருப்பாங்கிறது ரொம்ப முக்கியம். யாருக்கும் இடைஞ்சல் இல்லாம பிறருடைய தேடலுக்கும் நம்ம ஒரு கை கொடுத்தோம்னா, அது வாழ்க்கையில மிகுந்த சந்தோஷமா இருக்கும். ரொம்ப அருமையா பேசுனீங்க. ரொம்ப கவித்துவமான பேச்சு, நல்ல சிந்தனை, அருமையான பேச்சு வளம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றிங்க ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றி. மிக்க நன்றிங்க சார். தாரணி, பாராட்டுக்கள். நன்றிங்கண்ணா. ரொம்ப எளிய ரொம்ப பார்த்தா மேலோட்டமா பார்த்தோம்னா ரொம்ப சின்ன தலைப்பு மாதிரி இருக்கும். அந்த தலைப்பை ஒட்டி தேட ஆரம்பிச்சோம்னா அது ரொம்ப ஒரு ஆழ்கடல் மாதிரி ரொம்ப ஆழமா போயிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு தேட வைக்கக்கூடிய ஒரு முன்னெடுப்பை இந்த உரை செய்யும் நினைக்கிறேன். தாரணி அந்திமுற்றத்துல பேசியிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். வாழ்த்துக்கள், தொடர்ந்து பேசுங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா. கண்டிப்பா. நன்றிங்க. தேடல் வந்து பெண்களுக்கோ ஆண்களுக்கோன்னு தனிப்பட்டது கிடையாது. வந்து அனைவருக்குமானது அப்படின்னு சொன்னது வந்து மிக சிறப்புங்க. ஏன்னா நிறைய நன்றிங்கண்ணா. பேரு ஆண்கள் வந்து நாங்க தேடுறோம் அப்படின்ட்டு பயணம் போறது அது இதுன்னு நிறைய பண்றாங்க. அதே நேரத்துல பெண் பண்ணணும் அத அப்படிங்கிறத வந்து வலியுறுத்தி சொன்னது மிக அற்புதமா இருந்தது. வேற நன்றிங்கண்ணா. யாராவது நன்றிங்க. பேசுவாங்க? சக்தி, நான் பேசுனது கேட்டுதுங்களா? இடையில ஒரு டிஸ்டர்ப் ஆன மாதிரி இருந்தது. கேட்டதுங்க. இல்ல ஃபுல்லா பேசிட்டீங்க, கேட்டுச்சுங்க. ஓகே. இடையில டிஸ்டர்ப் ஆன மாதிரி இருந்தது. ஓகே. கேட்டது. பேசணும்னா நீங்க பேசுங்க. இல்ல, வாழ்த்துக்கள். நன்றிங்க. வணக்கம் தாரணி. முதல் முறை பார்க்கிறேன், முதல் முறை கேட்கிறேன். தேடல் என்பது அற்புதமான சப்ஜெக்ட். அந்த ஒரு பாட்டு நினைவுக்கு வருது. தேடல் உள்ள உயிர்களுக்கே தினமும் பசி இருக்கும், தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும், இந்த வாழ்க்கையே ஒரு தேடல் தான், அதை தேடி தேடி தேடும் மனது தொலைக்கிறதே அப்படின்னு வைரமுத்து எழுதியிருப்பாரு. கதிர் சொன்ன மாதிரி தேடல்ங்கிறது ஜஸ்ட் ஒரு 3 எழுத்து வார்த்தை. ஆனா அதுக்குள்ள நீங்க தேடி இருக்கிற விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள், அதுவும் வாழ்க்கையோடு இயைந்து அதையெல்லாம் மிக சிறப்பா நீங்க கொடுத்தீங்க. மிக்க நன்றி. ஒரு அருமையான உரைக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்கண்ணா. நன்றி. நன்றிங்கண்ணா. வேறு யாராவது கருத்து இருந்தா சொல்லுங்க. இல்லைன்னா நாம நன்றி உரை நோக்கி பேசுங்க நந்தகுமார். மேடம், ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. உங்களுடைய இந்த கவிதையோட வந்து சொன்ன அந்த ஃப்ளோ எல்லாமே ரொம்ப கான்செப்ட் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. என்ன சீக்கிரம் முடிஞ்சிருச்சோன்னு ஒரு இதா இருக்கு. ரொம்ப ஆழமான இது, நிறைய சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு இதா இருக்குங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க. நன்றி. சீக்கிரம் முடிஞ்சா கூட அந்த கருத்தாளமுக்கு நிறைய லைன்ஸ் கிடைச்சது எங்களுக்கு. ஸோ ஏதோ ஒரு லைன் எங்களுக்கு வந்து பொறி தட்டி அதை வந்து நாங்க அதை ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தினா கூட நம்ம வாழ்க்கையில் அடுத்த படிநிலைக்கு நம்ம போகலான்னு தோணுது. சிறந்த பேச்சுக்கு அடையாளம் பாத்தீங்கன்னா, சிறந்த பேச்சுக்கு அடையாளம் ஐயோ இவ்வளவு சீக்கிரம் முடிச்சாங்களே அப்படிங்கிறது. அதான் சிறப்பான பேச்சு. ரொம்ப அற்புதமா பேசிட்டீங்க. ஆமாங்க சார். ஹலோ தாரணி, நான் ஒரு 3 வரியில் நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். ஈரோடு வாசலுக்கு கோலத்தை தேடி வந்தோம், அங்கு தேடலே தன்னை தேடிக் கொண்டிருந்தது, அந்த தேடலுக்கு தன்னை தேட வழி சொல்லிக் கொடுத்த தாரணிக்கு எங்கள் நன்றி. ரொம்ப நன்றிங்க. அருமைங்க, அருமைங்க சாட்சி. மிக அருமை. சபாஸ், சரியான போட்டி. கவிதையின் ஊற்று சச்சி அண்ணாவும் தாரணியும். நன்றி. சொல்லுங்க கொடிஷ்.
இது ஆக்சுவலா அவங்களுக்கு செல்ஃப் இதை பத்தி கேட்கும்போது அவங்க சொல்லியிருந்தாங்க, அவங்க எழுதின புக் வந்து ஹியூமன் பிஹேவியர்ஸ் பத்தி நான் எழுதியிருக்கேன், அது அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பொயட்டிக்கா எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. எனக்கு அதை எப்படி பொயட்டிக்கா எழுத முடியும் அப்படின்னு சொல்லி அதை யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதனால அந்த புக்கை பத்தி அதை எலாபரேட்டா அது அந்த இன்ட்ரோ பண்ணும்போது போகல. பட் இப்ப இந்த ஸ்பீச் வந்து உங்களோட அந்த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் அதை வந்து அதை ப்ரெசென்ட் பண்ற அந்த கோர்வையா ப்ரெசென்ட் பண்ண விதம் வந்து இப்போ அதான் அந்த இதை அவங்க சொன்ன வார்த்தை அந்த பொயட்டிக்கா நான் எழுதியிருக்கேன் சொன்னதை வந்து ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இருந்தது. கன்கிராட்ஸுங்க. நன்றிங்க, ரொம்ப நன்றி. அருமைங்க கோடிஸ், அருமையா ஸ்பாட் பண்ணீங்க. தேங்க்யூ. தாரணி, நான் சாட்சி, ஞான ஜோதி சார் 3 பேர் லண்டன்ல இருந்து இணைஞ்சிருக்கிறோம். சந்தோஷம் சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி உங்களோட உந்துகோல் தான் இன்னும் நிறைய தேட வைக்குது வாழ்க்கையில. ரொம்ப கட்டாயங்க. நன்றி, ரொம்ப ரொம்ப நீங்க நன்றி. எங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு இருப்போம். ஏதோ ஒரு விதத்துல யாரோ ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்துட்டு இருக்க போறோம். கண்டிப்பாங்க, கண்டிப்பா. தேடல் பத்தி இவ்வளவு பேசிட்டோம். நிறைய பேர் அவங்களோட கருத்துக்களை சொல்லிட்டாங்க. அடுத்ததாக நன்றி உரை நவில டாக்டர் அன்புமணி மேடம் அவங்கள வந்து அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வாங்க. இனிய மாலை வணக்கம். இந்த மேடம் சாரி, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ஒரே செகண்ட். ஓகே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த அந்திமுற்றம் நிகழ்வில் இன்று பட்டயம் வாசித்து சிறப்பாக நிகழ்வை தொடங்கி வைத்த தொழில்முனைவோர் குழுவினுடைய இயக்குனர் ரமேஷ்குமார் அவர்களுக்கும், அழகான ஒரு வரவேற்புரையை நல்கிய உடல் நலன் குழுவினுடைய இயக்குனர் ஆனந்தி ஆதரன் அவர்களுக்கும், ஒரு உயிர்ப்பான ஒரு அறிமுகத்தை வழங்கிய நமது தம்பி கோடீஸ்வரன் அவர்களுக்கும், இதை அழகாக தொகுத்து அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய இயக்குனர் அந்திமுற்றத்தினுடைய இயக்குனர் சக்திவேல் வீரு அவர்களுக்கும், இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நமது வாசல் உறுப்பினர்கள், இணைய வழியில் இணைந்துள்ள மற்ற நண்பர்கள், நமது வழிகாட்டுதல் குழு உறுப்பினர்கள், தலைவர், பொருளர், செயலர் அனைவருக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய இந்த நிகழ்வை சிறப்பாக்கிய நமது வாசலின் புதுமுக உறுப்பினர் ஐடி ப்ரொஃபஷனல் தாரணி தேவிக்கு எனது பாராட்டுக்கள். தேடல் அப்படிங்கிற தலைப்பு இருக்கும் போதே எல்லாருக்குமே அது என்ன தேடலாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை கிளறிவிட்டது என்னமோ நிஜம். அவர் எழுத்தாளர் என்ற அறிமுகம், அடுத்தது பேச்சாளராக என்று வந்திருக்கிறார். ஓகே, ஆனால் கவிஞராக அல்லவோ பேசினார். அந்த நடை அப்படி இருந்தது. தேடல் இல்லாத உயிர் இல்லை, தேடலுக்கு முற்றுப்புள்ளியும் இல்லை, நீண்ட நெடிய பயணம், அதனால்தான் வாசலில் இணைந்தேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. தொலைந்த மறைந்த காதலை, கனவுகளாய் போன ஆசைகளை, காலம் முழுவதும் தொடர்ந்து வரும் என்ற உறவை, இப்படி எதையோ ஒண்ணு தேடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு ரொம்ப அழகாக அந்த தேடலை வந்து கவிதை வரிகளாக வடித்து நம்மிடையே உரையாற்றினார். அவங்க சொல்லும் போது இன்னொன்னு கூட சொன்னாங்க. அந்த நீங்க வந்து இன்விடேஷன்ல பார்த்திருப்பீங்க தாரணியோட படத்தை, அந்த படத்துல இருக்கவங்க தான் இவங்களா அப்படின்னு. நான் கூட அந்த தொலைந்து போன தாரணியை தான் தேடிட்டு இருக்கேன்னு. கண்டிப்பா சில தொலைந்து போன விஷயங்களை கண்டிப்பாக நாம தேடிட்டு தான் இருப்போம். ஆனா நாம் அடுத்த நகர்விற்கு கொண்டு போறது தானே அடுத்த அடையாளம். ஸோ அடையாளத்தை தேடிக்கிட்டு இருக்கிற தாரணியோடைய அடுத்த நகர்வு இது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதனால இந்த தாரணி இன்னும் மேன்மேலும் தன்னை மெருகேற்றி கொண்டு சிறப்பாக வருவார் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் நம்பிக்கையும் இருக்கு. நாம் கண்டிப்பாக தேடலில் தொலைவோம் அப்படின்னு ரொம்ப அழகா கவிதையா முடிச்சிருந்தாங்க. அது எல்லாத்துக்கும் மேல ஒண்ணு சொன்னாங்க, இறப்பு என்பது தேடலினுடைய அடுத்த கட்ட தொடர்ச்சியா கூட இருக்கலாம்னு சொல்லி இறப்புக்கு ஒரு புது டெஃபினேஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
எனக்கு என்ன தோணுதுன்னா, வாசல் எப்பவும் தனக்கான ஆளுமைகளை தேடிக்கொண்டே இருக்கும். அப்படி தேடி கண்டடைந்தது தான் தாரணி அப்படின்னு நினைக்கலாம். எப்படி தாரணி வாசலோட இணைந்தாங்களோ ஒரு தேடல்னால, அப்படி வாசலும் கண்டடைந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா சொல்லுவாங்க, ஒரு மாணவன் படிக்க தயாரா இருந்தா குரு அவன் முன்னாடி கண்டிப்பா வந்துருவாருன்னு. ஸோ அப்படித்தான் இங்க வந்து வைஸ் வர்சா வாசலுக்கும் தாரணிக்குமான தொடர்பு அப்படின்னு நினைக்கிறேன். மிக அழகாக, ரொம்ப கவிதை நயத்தோட சிறப்பா இருந்தது தாரணி உங்களுடைய உரை. ஒரு உங்களை நாங்கள் எல்லோருமே முதல் முறையாக சந்திக்கிறோம் இணைய வழியில், அதுவும் இப்படி ஒரு தேடலில் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அதற்கு இந்த ஏற்பாடை செய்து கொடுத்த அந்திமுற்றம் குழுவினருக்கும் பிஎஸ்சி டீமுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. ரொம்ப நன்றிங்கக்கா. நன்றிங்க மேடம். ரெக்கார்டிங் இதோட ஸ்டாப் பண்ணிடுறேங்க.